ஸோ இந்த வீடியோவில் நான் டேட்டாபேஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணாங்கிறத காமிக்க போகிறேன். அதுவும் லைவாக ஃப்ரீயாக உங்களால் டேட்டாபேஸை யூஸ் பண்ண முடியும். கூகுளில் போயிட்டு console.firebase.google.com சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரிப்பேரிங் ஒரு ப்ராஜெக்ட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே இது ப்ரிப்பேர் ஆகிடும். போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து கான்டாக்ட் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃப்ரண்ட் எண்டில் டம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த ஃபயர்பேஸை வச்சு டேட்டாபேஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டோம் ஃபயர்பேஸ்க்குள்ளே. நீங்கள் எவ்வளோ தான் அழகான ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணாலும் அதில் யூசர்ஸ் வந்துட்டு அவங்களோட டேட்டா கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த டேட்டா கரெக்டாக ஸ்டோர் ஆகலைன்னா அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுல ஒரு யூஸுமே கிடையாது. திங்க் பண்ணி பாருங்கள், இப்போ அமேசான்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க. திரும்பி ரிஃப்ரெஷ் ஆகிறப்ப அந்த ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே போயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல அந்த டேட்டாவெலாம் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ்னால் என்னங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், இப்போ இப்போவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் டேட்டாபேஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணாங்கிறத காமிக்க போகிறேன். அதுவும் லைவாக ஃப்ரீயாக உங்களால் டேட்டாபேஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் இப்போ ஒரு கெஃபேயோட ஓனராக இருக்கீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, உங்கள்கிட்ட ஆர்டர் சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே நான் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் நீங்கள் எதையுமே கரெக்டாக நோட் டவுன் பண்ணி வைக்காமல் விட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அந்த ஆர்டர் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், உங்களோட கெஃபேவே இழுத்து மூடுற நிலைமை வந்துடும். இதுக்கு முக்கியமாக என்னென்னா நம்ம டேட்டாஸை எப்படி கரெக்டாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலாக நம்ம டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நோட் எடுத்து அதில் ஒரு பெண்ணை வச்சு நம்ம பாட்டு எழுதிடுவோம் என்னென்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே லேக்ஸ் கணக்கில் க்ரோர்ஸ் கணக்கான டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? ஸோ அந்த இடத்துல அந்த டேட்டாபேஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி உங்களால் உங்கள் வெப்சைட்டுக்கு ஈஸியாக டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எப்படி நோட் புக்கை பேஸாக வச்சுட்டு அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு நோட் புக் மாதிரி ஒர்க் ஆகிற விஷயம் தான் ஃபயர்பேஸ். ஸோ இந்த ஒரு ஃபயர்பேஸை வச்சுட்டு உங்களால் ஈஸியாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். அது எப்படி டேட்டாவை ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும், எப்படி ஃபயர்பேஸை யூஸ் பண்ணலாங்கிறது எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட லேப்டாப் எடுத்து போய் ஆன் பண்ணுங்கள். நான் இங்கே பண்ணுறது அப்படியே உங்களோட லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களோட வெப்சைட் கூட நீங்கள் உங்கள் டேட்டாபேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்ட்ரைட்டாக கூகுளுக்குள்ளே போங்க. கூகுளில் போயிட்டு console.firebase.google.com சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கோ டு கன்சோல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் பை செட்டிங் அப் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களோட ப்ராஜெக்ட் நேம் எது வேணால் கொடுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ப்ரோட்டோடைப்னு கொடுத்துக்கிறேன். ஐ அக்செப்ட் ஃபயர்பேஸ் டீம்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு எனேபிள் ஜெமினி இன் ஃபயர்பேஸ்னால் ஏஐ அசிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்டில் வச்சுக்கலாம். நமக்கு ஏதாச்சும் தெரில அப்படின்னா அதுக்கிட்டே ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ் வேணும்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரிப்பேரிங் ஒரு ப்ராஜெக்ட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே இது ப்ரிப்பேர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து யுவர் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் இஸ் ரெடின்னு வந்துருச்சு. கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெமினி இன் ஃபயர்பேஸ் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, ஜெமினி ஆட்டோமேட்டிக்காக அங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை நான் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு போய் ஆட் ஆப் கொடுக்குறோம். இதில் வந்து ஆப்பிள், ஆண்ட்ராய்டு, வெப் எல்லாமே இருக்குது. ஸோ வெப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் போயிட்டு ப்ரோ டு டைப் அப்படின்னு கொடுத்துட்டு அது கூட வந்துட்டு வீடியோ சஜஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆல்சோ செட்டப் ஃபார் ஃபயர்பேஸ் ஹோஸ்டிங் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆப் கொடுத்துட்றோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்டு, ஒரு மீம் ஸ்டைல் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுக்காகவே இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் நேயர்கள் விருப்பம் மாதிரி என்ன டாபிக் வேணுங்கிறத கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த வீடியோ செஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதை வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸை நம்மளோட சேனலில் இனிமேல் ரெகுலராக பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை தான் நம்ம டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் என்பிஎம் இல்லை யூஸ் ஸ்கிரிப்ட் ஆகின்னு வந்திருக்கு, ஆட் ஃபயர்பேஸ் எஸ்டிகேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் என்னென்னா நம்ம கோட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த ஃபயர்பேஸோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து ஏபிஐ கீ, டொமைனு, ப்ராஜெக்ட் ஐடி, ஸ்டோரேஜ் பக்கெட் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபயர்பேஸ் எஸ்டிகே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்மளோட கோடில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் பண்ணுறதுனால யூசர் ஸ்கிரிப்ட் டேக்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட் நான் வந்து இப்போ அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் அந்த console.firebase போங்க. இப்போ போயிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு பில்ட் ரன் அனலிட்டிக்ஸ்லாம் இருக்கும். இதில் பில்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கிரியேட் டேட்டா பேஸ் கொடுங்க. ஸ்டாண்டர்ட் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன் கொடுக்கும். நமக்கு ஸ்டாண்டர்டே போதும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டேட்டா பேஸ் ஐடி டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து முக்கியமாக நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரீஜனை செலக்ட் பண்ணணும். அதாவது இங்கே தான் நம்மளோட டேட்டா பேஸ் போய் ஸ்டோர் ஆக போகுது. அதாவது சர்வர்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த இடத்துல போய் நம்மளோட டேட்டா பேஸ்லாம் ஸ்டோர் ஆகுன்னு நம்ம முடிவு பண்ணுறதா இது. நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நியரஸ்ட் சர்வரை சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியா சவுத் மும்பை டெல்லின்னு இருக்கும். நான் மும்பையை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டார்ட் இன் ப்ரொடக்ஷன் மோட், ஸ்டார்ட் இன் டெஸ்ட் மோட்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் மோடே வச்சுக்கலாம். நமக்கு ப்ரொடக்ஷன் மோட் தேவையில்லை. ஜஸ்ட் கிரியேட்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டோம் ஃபயர்பேஸ்க்குள்ளே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா, ரூல்ஸு, அதுக்கப்புறம் யூசேஜ் எவ்வளோ இருக்குது எல்லாமே இதில் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரீ பிளான், அதாவது ஸ்பார்க்குன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளான் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நோ காஸ்ட் $0 per month. ஸோ இந்த பிளேஸ் பிளானுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சார்ஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் செலக்ட் பிளான் பார்த்தீங்கன்னா பே ஆஸ் யூ கோ பிளேஸ் பிளான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக யூஸ் பண்ணணும். சப்போஸ் நிறையா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பில்லிங்ஸ் அக்வயர் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட கிரெடிட் கார்டோ இல்லாட்டி யூபிஐ எது கொடுத்துருந்தீங்கனாலும் டேரெக்டாக அதுக்கு வந்து பில் ஆட்டோபே ஆகிற மாதிரி செட் ஆகும். ஸோ இந்த பில்லிங் செக்ஷனை முடிஞ்ச வரைக்கும் தொடாதீங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, இல்லை ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்கன்னா மட்டும் நீங்கள் இதுக்குள்ளே பில்டிங்குள்ளே போய்க்குங்க. இல்லைன்னா வேறு மெயில் ஐடி யூஸ் பண்ணி இப்போதைக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த யூசேஜ் டேப்பில் நமக்கு காமிக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத. இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா பேஸை கிரியேட் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் வீடியோ செஷனுக்காக. அந்த பேஜில் வந்து இது எப்படி ஆட் பண்ணுறங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைட்டாக விஎஸ் கோட்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னோட கோடு வந்து இங்கே காமிக்குது. உங்களோட கோட் நீங்கள் எது கூட கனெக்ட் பண்ணுமோ அந்த கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எஸ்டிகேக்குள்ளே காப்பி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏபிஐக்கு ஆப் ஐடி இதெல்லாம் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டெவலப் பண்ண இந்த கோடில் வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். கரெக்டாக இந்த கோடை நான் எங்கே பேஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டாகுள்ளே firebase.initialize ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே தான் நான் இந்த கோடை பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி கோட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் கரெக்டாக நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்களோட கோடை காப்பி பண்ணி ChatGPT கொடுங்க. ஏபிஐக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஏபிஐக்கு அந்த ஃபீல்ட்ஸில் எல்லாமே எம்டியாக விட்டுருங்க. எங்கே பேஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு அப்டேட்டட் கோடை கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து என்னோட ஏபிஐக்கு ப்ராஜெக்ட் ஐடி எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஏபிஐக்கு ப்ராஜெக்ட் ஐடி எல்லாமே நான் கரெக்டாக ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர்கிட்டேருந்து வாங்குற டேட்டாவை ஃபயர்பேஸில் கரெக்டாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன், டிபிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த firebase.firestore ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே இருக்கிற டேட்டாஸை அங்கே போய் ஸ்டோர் பண்ண வைக்க போகிறோம். ஏன் இப்போ நான் இது ஒரு வேரியபிளாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஃபியூச்சரில் இங்கேருந்து வாங்குற யூசர் டேட்டாவை நான் ஃபயர்பேஸ்க்கு ஈஸியாக அனுப்ப முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வேல்யூ, மொபைல் வேல்யூன்னு சொல்லி நிறைய வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, யூசர்கிட்டேருந்து வாங்குற அந்த டேட்டாவை கரெக்டாக அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ண இந்த வேல்யூஸை நம்ம வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணோம். இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். db.collections video suggestions.add கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த லைன் தான் பர்டிகுலராக என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கேருந்து யூசர்கிட்ட வாங்குற டேட்டாஸை வந்து டேட்டா பேஸில் போய் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும். நேமுங்கிற இடத்துல அந்த நம்ம வாங்குற நேம் வேல்யூவையும், மொபைலுங்கிற இடத்துல மொபைல் வேல்யூவும், குவாலிஃபிகேஷன், சிட்டி, டாபிக் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ சஜஷன்ஸ் இங்கே ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு யூனிக் ஐடியும் ஃபயர் ஸ்டோரே கிரியேட் பண்ணிக்கும். அதில் வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்குற இன்புட்ஸை கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு யூசர்கிட்ட இருந்து வாங்குற டேட்டாஸை கரெக்டாக டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ நான் இந்த வெப்சைட்டை ரன் பண்ணுறப்ப யூசர்ஸ் வந்து எனக்கு இங்கே டேட்டா சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர்பேஸில் போய் ஸ்டோர் ஆயிடும். உங்களுக்கு நான் இப்போ இதை லைவாக பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட வெப்சைட் வந்துருச்சு. உங்களுக்கு எதை பற்றி வீடியோ வேணும், டாபிக் அடிச்சு விடு நண்பா. ஸோ இது வந்து ஒரு மீம் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். யார் சாமி நீ, அதாவது உங்களோட பேர் இங்கே அடிக்கணும். இப்போ நான் என்னோட நேம் வந்து சூர்யாங்கிறது இங்கே கொடுத்துட்றேன். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப, ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துடலாம். ஸோ செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் இப்போ நான் கொடுத்துட்டேன். த வீடியோ டாபிக் யூ வாண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஒரு வீடியோ வந்து ஆன்டி கிராவிட்டி. அது ஆல்ரெடி வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணி உங்களுக்காக சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டாபிக் நான் கொடுத்துட்றேன். இது எப்படி கொடுங்கன்னா, ஆன்டி கிராவிட்டின்னு கொடுத்துட்டு என்ன டாபிக் நேம் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பில்ட் அண்ட் வெப்சைட் யூஸிங் ஆன்டி கிராவிட்டி இந்த மாதிரி கிளியராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இப்போ நான் இங்கே சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, தேங்க் ஃபார் யுவர் சஜஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்மளோட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிருக்கான்னு பார்த்துடலாமா. ரைட்டாக வந்து நம்மளோட டேட்டா பேஸ்க்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். இங்கே ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆகி வீடியோ சஜஷன் சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதுக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், டைம் முதற்கொண்டு 17th December, டைம் 4:32 வந்திருக்கு. மொபைல் நம்பர்,
நேம் சூர்யா. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன டாபிக் வேணும்னா ஆன்டி கிராவிட்டி, பில்ட் அண்ட் வெப்சைட் யூசிங் ஆன்டி கிராவிட்டி. ஸோ இப்போ இந்த டேட்டா கம்ப்ளீட்டாக நம்மளோட டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆயிருச்சு. நம்ம அந்த வெப்சைட்டில் கொடுத்தது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே போயிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கரெக்டாக சஜஷனாக கொடுங்க. அது எல்லாத்தையுமே படித்து பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே சூப்பர் வீடியோஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஈஸியாக வந்து எப்படி ஒரு டேட்டா பேஸை வந்து நம்மளோட வெப்சைட் கூட ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்துட்டோம். இது இந்த மாதிரி வெப்சைட் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து கான்டாக்ட் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃப்ரண்ட் எண்டில் டம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த ஃபயர்பேஸை வச்சு டேட்டா பேஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் வந்து என்கொயரி பண்ணுறாங்களோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஈஸியாக அவங்கள ரீச் அவுட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ உங்களோட வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல்லே வேர்சல்ங்கிற பிளாட்ஃபார்மில் எப்படி ஹோஸ்ட் பண்ணுங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து உங்களோட வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதை கற்றுக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா அந்த ஹோஸ்ட் பண்ண வெப்சைட் கூட ஈஸியாக உங்களால் டேட்டா பேஸை இன்டெகிரேட் பண்ண முடியும். நம்மளோட சேனல் இனிமேல் நிறைய வைப் கோடிங் வீடியோஸ் கொண்டு வர போகிறோம். வைப் கோடிங்காக செப்பரேட்டாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வைப்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்தால் போதும், கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு சீரிஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணும் உங்கள் லைஃப் கூட வைப் கோடிங் பண்ணி ஈஸியாக அப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் எல்லாத்தையும் அந்த சீரிஸில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்மளோட சேனல் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. This is Surya signing off. The Tech Brother. You never.